50வது வார்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகத்தான் இருக்குது. அது ஆரோ வாட்டர் 1 மாதம் தான் அவங்க தண்ணியை விட்டாங்க. நாங்கள் நல்ல தண்ணி விடுறோன்னு சொல்லி ஆரம்பத்தில் ரெடி பண்ணி ஒரே 1 மாதம் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பூட்டியாக தான் வச்சு கிடக்குது. அதையும் மக்கள் போய் கேட்டாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. டிச்சு சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது. 2 நாள் 3 நாள் குப்பை எடுக்கிறதே 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான். வார்டு கவுன்சிலர்கிட்ட உங்களுடைய கோரிக்கை எல்லாம் சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் சொல்லிட்டாங்க. சொல்லியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மாநகராட்சி ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கவே முடியறதில்ல. எலி செத்து கிடக்குது, நிறைய அது பூனைகள் நாய்கள் இதெல்லாம் செத்து கிடக்குது. தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்குது. டிச்சு எடுக்கிறதே கிடையாது. சாக்கடை சுத்தம் செய்கிறதே கிடையாது. அப்படியே சுத்தம் செஞ்சாலும் அந்த குப்பைகளை வலிக்கிறது இல்லை. கொசு தொல்லை சரியான தொல்லை. இந்த குடிதண்ணீர்னால மக்களுக்கு சரியா சளி காய்ச்சல் சப்ப தண்ணிகளையே குடிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி காய்ச்சல் தீர்றதே இல்லை. இது சந்திச்சு நாங்கள் சொன்னாலும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கிறது இல்லை. குப்பைகளை எடுத்து அகற்றுறதில்ல. அப்புறம் இந்த குப்பை கொட்டுறதுலேருந்து அதில் நீர் அப்படியே வடிஞ்சு ஃபுல்லாக அப்படியே காவா கணக்க ரோட்லேயே அப்படியே போகுது. ரொம்ப துர்வாடையாக இருக்குது. அதுலேருந்து புழு பூச்சிகள் எல்லாம் அப்படியே வெளியேறுது. குழந்தைங்க விளையாடக்கூடிய இடம். மெயின் பெரிய தோட்டம் பார்த்தீங்கன்னாவே நிறைய சில்ட்ரன்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கிற இடம். பிள்ளைங்க ஒரு மதரசாவுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, நடந்து போகிறவங்களுக்கு எல்லாம் இடையூறாக இருக்குது. அப்புறம் அந்த ஆரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா வர்றதே கிடையாது, நிறுத்தி வச்சுருக்காங்க. குடி தண்ணீருமே நல்ல தண்ணியே வர்றது கிடையாது. எல்லா ஏரியாவிலையும் கேட்டால் எங்களுக்கு நல்ல தண்ணி வந்துச்சு, மேட்டுப்பாளைய தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு எப்பவுமே சப்ப தண்ணி தான். இதை குடிக்கும்போது எல்லாத்துக்குமே தொண்டை கட்டி காய்ச்சல் சளி இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்குது. சரியான எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் எடுக்கிறாங்க. இது ரூல்ஸ் கிடையாது. தினம் அன்றாட குப்பை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு வீதிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே பூரா குப்பை பாக்ஸாக தான் இருக்குது. பூரா அது நாய்க தட்டி விட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் சிந்தி சாப்பிட்டு பூரா அசிங்கமாக கிடக்கு. ரொம்பவுமே இடையூறாக இருக்குது. இதனால நிறைய நோய் வாய்ப்பு. வார்டு பிரச்சனையா உங்க கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லிட்டோம், எத்தனை முறை சொல்லியாச்சு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நாய் செத்து கிடந்தது கூட 1 வாரமாக காலமாக அதை அகற்றாமல் கிடந்திருக்குது. ரொம்ப பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. இனிமேலும் அவங்க இந்த பிரச்சனைகள் சரி செய்யலை அப்படின்னாக்கா மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்களோ முடிவில் இருக்கிறோம் நாங்கள்.